நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியை அடுத்த கீழிருப்பு பகுதியை சேர்ந்தவர் அபிநயா. இவர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆயுதப்படையில் பெண் காவலராக பணியாற்றி வந்தார். இவரது இல்வாழ்க்கையில் திருமண முறிவு ஏற்பட்டதை அடுத்து ஆயுதப்படை குடியிருப்பில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூலத்தில் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்து வந்த அபிநயா தொடர்ந்து இரவு பணி வழங்கப்பட்டதால் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் மாவட்ட கருவூலத்தில் அபிநயாவும் மற்றொரு பெண் காவலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலை 6 மணி அளவில் அபிநயா தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சத்தம் கேட்டு அங்கிருந்த பெண் காவலர் வெளியே வந்து பார்த்தபோது அபிநயா இடது கழுத்தில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் சுருண்டு கிடந்துள்ளார். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அனைத்து கதவுகளையும் பூட்டி விசாரணை மேற்கொண்டார். மன உளைச்சலில் இருந்த பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாகை போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.